Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்புல அதாவது புள்ளிகளும் நிகழ்தகவும் அப்படிங்கிற டாபிக்ல பயிற்சி 8.3ல இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளில் இருந்து, சரிங்களா, ஒரு பையில் 6 பந்து இருக்குது. ஒவ்வொரு பந்துலேயும் 1 to 6 வரையிலும் நம்பர்ஸ் வந்து அந்த பந்தில் குறிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது டைஸ் மாதிரி பந்துகளிலிருந்து 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. நம்ம வந்து மர வரைபடம் வரைந்து அதில் குறிப்பிடணும். பார்க்கலாங்களா? இப்போது 6 பந்துகள் இருக்குது பையில். 6 பந்துகள், முதல் பந்து எடுக்கும்போது 1ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கிது. ரெண்டாவது பந்து எடுக்கும்போது 2, 3 வந்து 3ன்ட்டும், அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 அப்படிங்கிற நம்பரில் நமக்கு 6 பந்துகள் கிடைக்கிது. சரிங்களா, 6 பந்துகளில் நம்ம இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம எடுத்துட்டோமா, ரிமைனிங் என்னென்ன இருக்கும், மறுபடியும் ரிமைனிங் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவுகள்லாம் என்ன, அது 6 நம்பரில் 1ங்கிற நம்பரை எடுத்துட்டோம். அது மீதி 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா, 6ங்கிற நம்பரை எடுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ரெண்டாம் நம்பரை எடுத்துட்டோமா, ரிமைனிங் என்ன இருக்கும், 1, 3, 4, 5, 6ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 3ஆம் நம்பரை எடுத்தாச்சு. அடுத்தது 1, 2, 3 எடுத்துட்டோம். 4, 5, 6ங்கிற நம்பர் எடுக்கிறதுக்கு நிகழ்தகவல் இருக்கும். சரிங்களா, அடுத்து 4ஆம் நம்பர் எடுத்தாச்சு. 1, 2, 3, 5, 6ன்னு வரும். 5 எடுத்துட்டோமா, 1, 2, 3, 4, 6. 6ஆம் நம்பர் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, 1, 2, 3, 4, 5. இந்த நம்பர்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிகழ்தகவு நமக்கு இருக்குது. சரிங்களா, இப்போது இதோட கூறுவெளிகளை எப்படி எழுதலான்னா 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா, அந்த மாதிரி எழுதலாங்களா? இப்போ இதோட கூறுவெளிகள் எல்லாத்தையும் கூறுவெளிகள்லாம் எழுதணுமா, நமக்கு ஃபஸ்ட்டு 1, 2 இது ஒரு கூறுவெளி, இது ஒரு கூறுவெளி 1, 3. அடுத்தது 1, 4. அடுத்து 1, 5, 1, 6ங்களா. நெக்ஸ்ட்டு 2, ஆரம்பிக்கணும். 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 அந்த மாதிரி. ஓகேங்களா, 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 3 எழுதணுமா, என்னது 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 3 எழுதணுமா, 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. நெக்ஸ்ட்டு 4 எழுதணுமா, 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. அதாவது 4, 4 வராது. ஓகேங்களா, 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட்டு 5ஆம் நம்பர் எடுக்கும்போது மீதி நிகழ்தகவுகள் என்னென்ன கிடைக்கும், கூறுவெளிகள் நம்ம இதுலேருந்து எப்படி எழுதலாம்னா 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6 அந்த மாதிரி கூறுவெளிகளை எழுதலாம். சரிங்களா, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6. நெக்ஸ்ட்டு 6 எழுதுனா எப்படி எழுதலாம், 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5. ஓகேங்களா, 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த கணக்கோட கூறுவெளிகள். அடுத்த கணக்கு பார்க்கலாம்.